ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10வது நாள் நோன்புக்கு நம்ம வெற்றிகரமாக எந்திரிச்சாச்சு. சரி வாங்க முன்னாடி போயிட்டு கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு நோன்பு இன்னையோட நிறைவாக போகுது. 30 நோம்பில் இன்றைக்கி 10வது நோன்பு. முன்னாடி போகலாம். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். மணி இப்போ தான் 4 எந்திரிச்சோம். இன்றைக்கி என்ன சாப்பாடு? என்ன இன்னைக்கு காப்பி போட்டாங்க, ஊற வைக்கல போலையே. சரி ரைட். அடுப்பில் இட்லி இருக்குது. அப்புறம் இதுலேயும் இட்லி அவிச்சு வச்சுருக்காங்க. நைட்டு கறி குழம்பு உண்டு, அந்த கறி குழம்பும் இருக்குது. இதுதான் இன்னைக்கு சாப்பாடு. என்ன டீ போட்டீங்களா? ஊற வச்சுருக்கீங்களா? டீ அப்போ நிறையா இருக்குது. இது முடிச்சு டீயை குடிக்க போறீங்க? டீ குடிக்காம இருக்க முடியலையா? சரி. சியா சீடு ஊற வச்சாலும் டீயும் குடிக்காம இருக்க முடியல. டீயும் அதனால டீயும் போட்டிருக்காத பார்த்தேன். நிறைய டீ இருக்க சரியில்லையே அப்படின்னு. சரி சரி மக்களே, என்னதான் இருந்தாலும் நம்ம ஆட்களுக்கு டீ இல்லாமல் இருக்க முடியலை. நேற்று பாலில் சியா சீடை ஊற வச்சு குடித்தாங்க. இன்றைக்கி டீ வேணும். பாலில் ஊற வச்சாலும் பரவாயில்ல, டீ வேணும். டீயும் போட்டிருக்க, 2 குடிப்போம். சரி ரைட்டு, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். கறி குழம்பும் இட்லியும், அடுத்து சட்னி அரைச்சி வச்சுருக்காங்க. சரி ரைட்டு வாங்க, சாப்பாடை முடிச்சுட்டு சகர வச்சிட வேண்டியது. நேற்று பார்த்திங்கன்னா சாயங்காலம் நிறைய டிஷ் ஒன்று இல்லைண்டு. நேற்று வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க சரியா. அதில் நேற்று வீடியோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டிருந்துருப்போம். ஒன்று மசாலா, இன்னொன்று நார்மலே போடுங்க. மசாலாவோட நார்மல் தான் நல்லா இருந்துச்சு. மசாலா கொஞ்சம் இன்னும் ஓவராக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் நார்மல் ஃப்ரைஸ் அந்த டேஸ்ட்டோட பக்காவாக இருந்துச்சு சரியா. அதனால் நார்மல் போட்டுட்டு உங்களுக்கு எதாவது ஃப்ளேவர் வேணுன்னா பெரிய பெரிய மசாலா இந்த மாதிரி கடையில் வாங்கி அதை மேலே தூவிக்கோங்க. சுட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லாயிருக்கும். நேற்று வீடியோவில் சொல்லலை, அதான் இன்றைக்கி சொல்கிறேன். அப்படி நேற்று வீடியோவில் அந்த ஃப்ரைஸ் யாரும் பார்க்கலைன்னா ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பார்த்து அதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். வைத்து சௌமகதீன் அன்னதாயி பர்லி ரமலான ஆதி சனதி லாயி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அல்லாஹ்வுக்காக நோக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹ்வுக்காக. மக்களே, வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா 10வது நோன்பும் வச்சாச்சு. இன்னும் 20 நோன்பு இருக்குது. 20ஐயும் பிடிச்சி 30 நோன்பையும் படம் முடிச்சிட வேண்டியதான். ஒரு நோன்பு மட்டும் விட்டோம். முடிஞ்சால் இதுக்கப்புறமா பிறநாளுக்கு அப்புறமா வைக்கலாம்ல, அதில் ஏதாவது ஒரு நோன்பு வேணால் வச்சு 30 நோன்பையும் முடிச்சிடுவோம் சரியா. சரி ரைட்டு, சாயங்காலம் சந்திப்போம். என்ன இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோன்னு தெரில. திடீர்னு ஏதாவது தோணும், அதை ரெடி பண்ணி இறக்கிட வேண்டியதான். இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லை. தொடர்ந்து பாருங்கள் என்ன செய்கிறோன்னு வரும். மக்களே பார்த்தீங்கன்னா அந்த ஜெயலலிதாவுக்கு பின்னாடி உள்ள கடை போட்டிருந்தோம்ல, அங்கே நம்ம வரும்போது அன்றைக்கி ஸ்நாக்ஸ்லாம் இல்லை. அதான் இன்றைக்கி சீக்கிரம் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா கறி சம்சா, பீஃப் கறி சம்சா இப்போ தான் சூடாக போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அதுவும் கறி சம்சா தானே, பீஃப் தானே? எல்லாம் பீஃப் கறி சம்சா தான். அதுபோக கட்லெட்டு, ரோலு, சிக்கன் கட்லெட்டா, சிக்கன் சம்சா. இது பீஃப், இது மட்டும் பீஃப் சம்சா இருக்குது. சிக்கன் சம்சாவும் இருக்குது, 2 சம்சாவும் இருக்குது. அது போக வழக்கம் போல் புட்டும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பீஃப் சம்சாவும் ரோல் இல்லைன்னா கட்லெட் இதான் வாங்க போகிறோம். வாங்கிட்டு இன்றைக்கி போகலாம். இன்றைக்கி வீட்டில் புட்டு வீட்டிலேயே இன்றைக்கி ரெடி பண்ணுறாங்க. அதனால் இது மட்டும் நம்ம வாங்கிட்டு போகலாம். இதாக இருக்குது சரியா. இன்றைக்கி எங்களுக்கு வெளியே ஒரு ஷூட் இருந்துச்சு, அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ தான் ஷூட்டை முடிச்சுட்டு இதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம்.
மக்களே, இப்போ பீஃப் சம்சா வந்து ஒரு 6 இது சூடாகவும், சிக்கன் ரோலு வந்து ஒரு 6 இதுவும் வாங்குகிறோம். ரோல் 6 வச்சுருங்க. சிக்கன் போடுறாங்க. சரி போட்டு சரி, சிக்கன் ரோல் போடட்டும். வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் டேஸ்ட் பார்ப்போம். இப்போ நோம்பு வச்சுருக்கோம், இப்போ டேஸ்ட் பார்க்க முடியாது. வீட்டில் போய்ட்டு நோம்பு திறந்துட்டு தான் பார்க்க முடியும். வீட்டில் போய்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சிக்கன் சிக்கன் அது மேலே என்னது இருக்குது? ப்ரெட் க்ரம்ஸா? ப்ரெட் க்ரம்ஸு போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஏதோ செட் ஆகாது. அந்த நார்மலாக இருக்குங்களா, அதான் நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் அந்த ப்ரெட் க்ரம்ஸை போட்டுறாங்க. நமக்கு இதை விட அதுதான் கிறிஸ்பியாக ஃபீல் ஆகும் தெரியுமா. அதான் ஒரு சம்சானா அதுதான் அந்தமாரி இருக்கும், ப்ரெட் க்ரம்ஸ் இல்லாமல். அதான் பீஃப் இது வெஜ்ஜோன்னு நினச்சோம், பீஃப் நல்லதாக போச்சு, அதனால் அதை வாங்கிட்டோம். உங்களுக்கு இது பிடிக்கும்னா நீங்கள் சிக்கனை வாங்கிக்கலாம். ஆமாம். மொத்தமாக எடுத்து அப்படியே திருப்பி போட்டாங்கண்ணே, ரெண்டுங்க ஈஸியாக முடிஞ்சு. நானும் என்ன எடுத்துட்டாங்கன்னு பார்த்தேன், திருப்பி போகிறக்கு அப்படியே எடுத்து அப்படியே ஒரு திருப்பு. இப்போ நம்ம கேட்ட சிக்கன் ரோல் வந்து போட போகிறாங்க. அவ்வளோதான். இன்னும் 2 3 4 5. ஆமாம், அதில் ஒரு 2 இருக்கா இல்லையா? சிக்கன் ரோல் தானே அது? சிக்கன் ரோல் ஆனால் 5 தான் கிடக்கு. நம்ம 6 கேட்டோம். பாப்போம், இன்னும் 5 மட்டும் வாங்கிட்டு போவோம். பாதி எடுத்துக்க வேண்டியது. ரோல் எவ்வளோ ஒன்று? ஒரு ரோல் எவ்வளவு? இது சம்சா பீஃப் 15, சிக்கன் 20, வெஜ்ஜு 2 20ண்ணே. சிக்கன் இதில் எல்லாம் முடிஞ்சிருது, வெஜ்ஜு மட்டும் கடைசியாக எங்களை பாருங்கள். வெஜ் ரோல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், சிக்கன் ரோல் பாருங்கள், ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு. வெஜ் ரோல் அப்படியே இருக்குது. இந்த சம்சாவில் பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸு கொஞ்சம் மைல்டாக நீட்டாக இருக்குது. ஒரு சில இடங்களில் ரொம்ப இருக்கும், அது இதாக இருக்கும். இதில் வந்து பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. ரோலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸோடு தான் வருது, ஆனால் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இல்லாமல் நீட்டாக நல்லா இருக்குது, மைல்டாக இருக்குது. டேஸ்ட்டு எப்படி இருக்குது நம்ம வீட்டில் போய் தான் பார்ப்போம். ஆறு சம்சா, பீஃப் சம்சா, 5 ரோல். 90. என்ன இப்படி இது ஜிபே ஒன்று, இதுதான் டக்குன்னு சொதப்பி விட்டுருந்துருதா. ஃபோன்பே இருக்கு. 5G இருக்கப்பா. உயிர் 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 டீமை கூட்டு வந்துருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நோம்பு பிடிச்சிங்களா? நோம்பு வச்சிருக்கீங்களா? போயிட்டு 215 ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு. சரி மக்களே, வாங்க வீட்டுக்கு வாங்க. சரி வரேன். சரி. எத்தனை வாங்க? 10 இல்லை 8? ஒரு 8 வடை. கறி வடை இப்போது இங்கே முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கோம் போன வருஷம். இந்த வருஷமும் இப்போ இங்கே ட்ரை பண்ணி வந்திருக்கோம். சூடாக தானே. இதுவும் காம்ப்ளெக்ஸுக்கு பின்னாடியே தான் இருக்குதுண்ணே இந்த கடையும். பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸ், மேக் காம்ப்ளெக்ஸுக்கு பின்னாடி
மேக் காம்ப்ளெக்ஸ்க்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. ஆ, நேசமணி லாக்ஸ். ஆமாம், யூடியூப் சேனலில் வரும். இந்தா அங்கே வரும். ஆமாம் 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 வரும். எப்போ வரும்? நாளைக்கு வரும். நாளைக்கு மதியம் 12 மணிக்கு வரும். அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு வரும். 12:30 போல் வரும் வீடியோ. நேசமணி லாக்ஸ் மறந்துடாதீங்க. நேசமணி 80 ரூபா போட்டேண்ணே. சரி ஓகே. சரி மக்களே, இங்கேயே வாங்கியாச்சு, வாங்க போகலாம். போதும். இதுக்கப்புறம் அங்கே வீட்டில் புட்டு வேறு இருக்குது. அதோட வச்சு இன்றைக்கி வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கி முடிச்சிட்டோம். கருப்பு கவுனி அரிசியில் புட்டு தான் இன்றைக்கி செஞ்சு வீட்டில். இன்றைக்கி புட்டு மட்டும்தான், தேங்காய் பூவே போடவும். இது புட்டு மாவு வாங்கியது அப்படியே, அவ்வளோதான். எதுவும் பண்ணணுமா? இந்த மாவை லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. அது அதிலேயே உங்களுக்கு அந்த புட்டு மாவுலேயே போட்டிருப்பாங்க, அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இதில் செய்முறையெல்லாம் ஒன்றும் இல்லை. புட்டு செய்கிறோன்னு சொல்கிறது மட்டும்தான் இதில், அவ்வளோதான். கருப்பு கவுனி அரிசியில் புட்டு வாங்கியிருக்கு. இது ஆல்ரெடி ரவுண்டு போயிட்டு இதாக இருக்குது பாருங்கள். 2 ரவுண்டு சுட்டிருக்கியோ. செஞ்சு இப்படி வச்சா ஒரு 5-10 நிமிஷம் ரெடி ஆயிரும். எவ்வளோ நேரம் விடுவேன்? ஆவி எவ்வளோ தூரம் வருதோ அதை பொறுத்தனே. சரி, அதை வைக்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் புட்டு செய்கிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி செய்முறை எதுவும் இல்லை. மற்றபடி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை வச்சுட்டு நோம்பு திறந்துட வேண்டியதான். மணி எத்தனை? 6:20 ஆகிட்டு. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இருக்குது. 15 நிமிஷத்தில் நோம்பை 10வது நோம்பு நல்லபடியாக திறக்க போகிறோம். வாழை இலையில் வச்சு வச்சுருக்கேன். அந்த இதெல்லாம் இல்லாமல் நீட்டாக இலையில் வச்சு வச்சுருக்கேன். நல்லது. இலை இருக்குண்ணே, இருக்குது. இலை சுருங்கி போச்சு சூடுக்கு. நல்லா சூடாக வாங்கிட்டு வந்தோம், எல்லாம் ஆறி போச்சு. அடுத்து வட்டை. கறி வட்டை. கறி வடை, பீஃப் சம்சா, சிக்கன் ரோல், 3 இது இருக்குது. வாங்க, டைமேட்டு. எதை தூக்கி திறந்து எதுக்குள்ளே போடணும்? அதை தூக்கி அதை திறந்து அதுக்குள்ளே போடு. சரி, ரைட்டு. நிஷா சொல்லி செய்யலை. நிஷா ஆர்மி கடிப்பாங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு. சார் சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்குன்னு இப்போ கமெண்ட் பண்ணுவாங்க, எதுக்கு போட்டு. அல்லாஹும்ம லக்க சும்து அபிகாமந்து வலைக்க தவக்கல்து வாலா ரிசிக்க அப்தர்த்து பதக்கப்பல் மின்னி. யா அல்லாஹ், நான் உனக்காகவே நோன்பு நோட்டேன், உன்னை ஈமான் கொண்டேன், உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன், உன் உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. இதுமாதிரி சின்ன சின்னதாக இருக்குண்ணே. வேறு டேட்ஸ் வாங்கணும்.
சரி மக்களே, நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸில் இருந்து ஆரம்பிப்போம். அடுத்து ஃபுல்லாக ஃப்ரைட் ஐட்டமாக இருக்குது. அப்புறம் ஹெல்த்தியாக வந்து புட்டு இருக்குது. ஆமாம், சரி ரைட்டு. இப்போ இதெல்லாம் டேஸ்ட் பார்க்க வேண்டிய நேரம். முதல்ல வந்து நம்ம வந்து ரோல் சாஸ்லேயோ, ஆனால் பிக்கிறதுக்கே நைஸாக இருக்கப்பா. சும்மா அப்படி வச்சு இப்படி எடுத்தோன்னு வந்துட்டு ரோல் வந்து அருமையாக இருக்கும். ரோலோட மிஷன் வந்து சக்ஸஸ். அடுத்து வந்து பீஃப் சம்சா. உள்ள கறியெல்லாம் இது இருக்குது தெரியுது. பீஃப் சம்சா டேஸ்ட் பார்ப்போம். பீஃப் சம்சாவும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு ரோலு, ரெண்டாவது சம்சா, அடுத்து வந்து கறிவடை. கறிவடையில் கறிகள் எப்படி இருக்குதா தெரியுதா? கறியெல்லாம் தெரியுது. கறிவடையும் நல்லா இருக்குது. நம்ம நோம்பு கஞ்சியில் போட்டு குடித்தோம்னு வைங்களேன், ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் இந்த பருப்பு வடையில் கொஞ்சம் சின்னதாக நல்ல முறுமுறுன்னு இருந்தால் நோம்பு கஞ்சி நல்ல முறுமுறுன்னு இருக்கும். அவ்வளோதானே இன்றைக்கி. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக வச்சு போட்டு வச்சிடலாம். சரி, இதை சாப்பிட்டுட்டு புட்டு சாப்பிட்றப்போ வரேன், டேஸ்ட் பார்க்க. கருப்பு கவுனி அரிசி புட்டு. புட்டு ஒட்டலை, கையில் ஒட்டுது. இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டின மாதிரி இருக்கு. அந்த புட்டு மாதிரி இல்லை. என்னென்ன திங்கலை இப்போதைக்கு, கையில் மட்டும் பிசைஞ்சேன். பிசைகிறதே ஒரு மாதிரி ஒட்டுது. ஏதோ சாஃப்டாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வாப்பா சொல்லிச்சு. இருங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. புட்டு பழம்னாலே சீனியை போட்டாலே நல்லா இருக்கும். கருப்பு கவுனி அரிசி ஹெல்த்தி அப்படின்னு நினச்சி சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை விட அந்த புட்டுகள் தான் அந்த புட்டுகள் தான் நல்லாயிருக்கு. கருப்பு கவுனி அரிசி புட்டு வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம். அது அந்த கருப்பு கவுனி அரிசியோட அந்த வாடை வருது. பழத்தோடு போய்ட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வரல. சரி மக்களே, இந்த பயிடு ஒடிச்சிட்டு வந்து இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் நோம்பு கஞ்சி. இது ரோல்லாம் நல்லா இருந்துச்சா? ரோல் நல்லா இருந்துச்சுல்ல? உன் அம்மாவுக்கு ரோல் நல்லாவே. வேறு என்ன சம்சா மக்களே? அப்புறம் வந்து சம்சா வந்து ஓரளவு ஓகேயா இருந்துச்சு. வடைகள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கறியோட போடுறவங்க வந்து கொஞ்சம் தண்டியை போடாமல் தட்டையாக முறுமுறுன்னு போட்டிங்கன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மி பண்ணி, சைஸையும் கம்மி பண்ணி, கொஞ்சம் சின்னதாக முறுமுறுன்னு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக போடுறதுனால அது வந்து இதாகிடுது. இல்லை ஹார்டாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் பருப்போட 5 ரூபா பருப்போட இங்கே இருக்குது. நம்ம பள்ளிவாசல் இருக்கிறதுல, மேட்டுப்பட்டி பள்ளிவாசலில் 5 ரூபா பருப்போட கடை இருக்குது. அங்கே தான் நாங்கள் பருப்போட வாங்குவோம். வாங்கிட்டு போட்டு தின்னுறீங்க. நல்லா முறுமுறு. 5 ரூபாலும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால நல்லா முறுமுறுன்னு இருக்கும். போட்டு திங்கிறதுக்கு அருமையாக இருக்கும். அப்படி ட்ரை பண்ணலாம். சரியா? டாடா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம்.